ஒரு யானையானது ஆமா நீர் அருந்தலாம் என்று என குளக்கரைக்கு சென்றது. குளத்துக்கு சென்றது. குளத்திலே செல்லும் போது ஒரு தங்க நிறத்தோடு தாமரை பார்த்தது. தாமரை பார்த்த உடனே ஆமா குளத்தில் இருக்கும் போது அந்த தாமரைக்கு அழகு. இந்த தாமரை எடுத்து பகவான் பாதத்தில் வைத்தால் எவ்வளவு அருமையா இருக்கணும் என்று எவ்வளவு அழகா இருக்கும் யானையானது அந்த தாமரை பறிக்கலாம் சென்றது. கண்ணில இறங்குது. அந்த நேரத்திலே குளத்திலே பெரிய முதலையான இருந்தது. குளத்திலே முதலை முதல் இருக்கும் நேரத்திலே என தண்ணிக்குள்ள இருக்கும் போது முதலைக்கு பலம் கரை மேல இருக்கும் போது யானைக்கு பலம் முதலையானது யானை பாதை பற்றியது. யானை பாதத்தை பற்றி கொள்ளது. ஆமாப்பா இழுத்து கொண்டே செல்கிறது. முதலையான தண்ணி வீசுகிறது. அந்த நேரத்திலே ஆண்டவா பகவானியே ஆண்டவா கோவிந்தா பகவானியே என்று என்னை காப்பாற்ற மாட்டாயா வரமாட்டாயா என்று அழைத்ததாம். ஏன் நடக்குது உயிர் போது நாய்களே இந்த தாமரையானது உனக்கு எங்கே கிடைக்காமல் போயிடுமோ என்று கூர்க்குழு கொடுத்ததாம் யானை. அந்த நேரத்திலே பகவானானவர் சங்கு சக்கராயத்தோடு ஓடாடி வந்தார். ஏன் முதலையை சிரத்தை அறுவடை செய்தார். யானையை காப்பாற்றினார். அந்த கண்ணன் எங்கள் மாமா அப்பவே யானையை காப்பாத்துகிறார். ஆமாப்பா அப்பேற்பட்ட கண்ணன் என் குறையை தீர்க்க வரமாட்டாரா? கண்டிப்பா வருவார். உன்னை என்னென்ன செய்திருக்கிறார்? அவர் எதற்காக ஜானிக்கிறேன்? எதனாலே நான் எப்படி வருகிறேன்? வரும்போது அவருக்கு தெரியும் என் குறையை தீர்ப்பாரா என்று மனதார நினைக்கிறேன். அவர் வந்தார் எப்படி காட்சி தருவாரா? எப்படி காட்சி தருவார்? சங்கு சக்கராயுதனே தருவாரா என்று அழைக்கிறேன். சங்கு சக்கரம் அவர் ஓடி வந்தார். கருட மீது ஏறி காட்சி தரக்கூடிய அண்டவன் அவர் மைத்துடன் அழைக்கிறேன். இன்னும் வரவில்லையே. டைம் ஆகி போச்சு. எங்க போயிட்டார் தெரியலையே. டைம் ஆகி போச்சா? எங்க போயிட்டார் தெரியலையாங்க. வருவாரா என்று மனதார வணங்குறீங்க. அப்போ வரலையே. எந்த பக்கம் போகிறார் ஒன்றும் புரிய எனக்குறா. கூப்பிட்டு வந்துருவாரு. வரலையப்பா. உன்ன வணங்குங்க. உன்ன வணங்கினா கண்டிப்பா வருவார். வணங்கி தானே இருக்கிறேன். உன்ன வணங்கினா வருவார். வணங்க தான் வருவாரு. வரலையே. மனசு கொஞ்சம் அப்பதான் இறங்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஏன்பா வணங்கண்ணா இன்னும் ஒரே மனதோடு நினைக்கணுமா? நினைக்கிறேன். ஆனா நான் ஜானிப்பது அவருக்கு தெரியல. சுபத்திரன் பேர்லாம் வரக்கூடாது. அதோட சுபத்திரம் ஏன் வந்தது?
என்னையும் சார சுபத்திரங்கிற என்னையும் அறியாமல் வருகிறது. அறியாம வரக்கூடாது, அஞ்சு மட்டும் வரக்கூடாது. ஏன்னா அது வந்ததுன்னா இது வராது, பகவான் வர மாட்டார். அவர் செய்து வந்து என்ன? ராம பஜனை. ஆமா, காம பஜனை செய்ய வேண்டும். ராம பஜனை, நீ காம பஜனை செய்யற. ஆமா, நான் செய்வது அது பொண்ணு செஞ்சுட்டா அது காம பஜனை. அப்படியே பகவான் ராம பஜனை பண்ணணும். ஒரே மனதுடா, மனதோடு அந்த சுபத்திரத்துக்கு வெளி கடைசிடு பகவானத்துக்கு உள்ள உட்கார வச்சு. அப்படியே நீ சொல்வதை பார்த்து அனுக்கிறேன். என்ன உட்கார வைக்கிறேன், பாட்டி உட்கார வைக்கிட்டா எப்படி சொல்றேன்? அதுவே நீ உட்கார தான் போகுது. அது இடம் பாக்குது. ஹரி மாதவ மதுசூதன மாயா துயா மாயா துயா. ஒருவேளை ஆடு மாடு என்ன ஓட்டு போட்டு இருப்பாரா? வருவாராதான் எதிர்பார்க்கிறேன். எங்க வரலையாங்க அவரு? அந்த மாத சுபாதிரியால் மனம் பாடுகின்றேன் பாடுகின்றேன். நீ வந்து ராமபஜன் செய்யல, காமபஜன் தான் செஞ்சுக்கிறது வரலாம். அப்படியே என்னவா? என் மாமன் அத வெளியே தூக்கி போட்டுதான் சொன்னாங்க. அவர் என்ன வேலை செய்தார்? என்ன வேலை? அந்த பூதகியின் உயிர் தானையை போக்கினோம். ஒரு நேரத்திலே என்ன செய்தார்? குழந்தையாருக்கும் நேரத்திலே பூதகின்னு சொல்லக்கூடிய ஒரு அறைக்கு வந்தது. ஒரு அறைக்கியானது ஒரு சன்னத்தில் நல்ல பாலம், ஒரு சன்னத்தில் மற்றொரு சன்னத்தில் விசப்பாலம் கொண்டு வந்து மடிக்கலாம்னு வந்தது. ஓ, மடிக்கலாம்னு வந்தவுடன் அந்த பூதகியை ஆமா கொன்றவர் எங்கள் மாமா. உங்க மாமா தான் பூதகியே கொண்டு இருக்கிறோம். ஆமாப்பா, அப்பேற்பட்ட சாமர்த்தியம் ஐயா. ஆனால் காமாடை வாழை சொல்லி
ஒரு நேரத்திலே ஒரு நேரத்திலே தாய் மாமன் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அவர் மாமன் ஆமாமா கம்சனையே வதத்த கண்ணன். ஓ கம்சனையா கொண்டிருக்கிறேன் அப்பேற்பட்ட சாமர்த்தியம் ஏங்க இதெல்லாம் சொல்லி பாடினா வர மாட்டார் மனதார இப்ப மனதார் தான் வணங்கி கொண்டிருக்கிறேன். மனதார அரைகறி முறைகறின்னு வணங்கினா கண்டிப்பா வருவார். நான் தியானிப்பது ஒரு மனதா இல்லையா? மனசு அழைப்பாயுது உனக்கு அப்படியா? ஆமா ஆமா இன்னும் தூய உள்ளத்தோடு உள்ளத்தோடு அரைகறி முறைகறி கோவிந்தா தியானித்தால் கண்டிப்பா வருவார். நரகரி முரகரி ஆயிரகிருத்தா நரனா யஜயனா நாளிலர் மலர் நரனா யஜயனா நரகரி முரகரி ஆயிரகிருத்தா நரனா யஜயனா நாளிலர் மலர் அன்னவரை வணங்குகின்றேன். ஏங்க நாங்களே உங்களை கும்பிடுறோம், நீங்க தான் தெய்வம். நீங்க போய் சாதாரண மனுஷன் போய் வணங்க கும்பிடுறீங்களா? உனக்கு மட்டும் சந்தேகம் இல்லை, அந்த சந்தேகம் இவங்களுக்கு இருக்கும். எல்லாரும் பாக்குறாங்க. ஆண்டவனுக்கு தெரியாதா வந்திருப்பது அர்ஜுனன் தான் தெரியும். தெரிஞ்சிருந்த அர்ஜுனன் போய் வணங்குறாரு. ஏன் அப்ப நீங்க போய் வணங்க பண்றீங்க? நான் சொல்றேன், அர்ஜுன வயதுல சின்னவன், பெரியவனா வணங்கலாம். நான் அர்ஜுன வணங்கல. அவன் அணிந்திருக்கக்கூடிய வேடம் விபீதி ருத்ராட்ச மாலை ஜடாபாரத்தோடு இருப்பதனாலே யாரோ ஒருவர் அந்த வேடம் தெரிஞ்சிருக்காங்க. சிவபெருமான கொப்பா நினைக்கிறோம் மனசுல. ஓ இந்த பட்டிக்கும் பட்டிக்கும் மதிப்பு தரீங்க நீங்க. ருத்ராட்ச கொட்டா யூதி வட்டிக்கு மாலைக்கு மரியாதை கொடுக்குறோம். ஆமா ஆமா வணக்கம். அப்ப இன்னொரு நான் மரம் வந்து ருத்ராட்ச மாலை. ஆமா ஆமா. அந்த ராஜா ஞானியே வாழ்த்து கூறவில்லை, மௌனமா வந்திருக்காரு. ஒரு முறை சாமியார் கம்மியாகிறாருங்க. ஒரு முறை கூப்பிட்டோம், மறுமுறை பார்ப்போம். திரும்பி கூப்பிடுங்க. எங்களுக்குள்ள புரிந்தா பாபோ.
பேசாம பண்ணுங்க 2 முறையாச்சு. ஆச்சு 3வது முறையே கேட்டா இன்னும் ஒரு முறை கேட்டு பாப்போம். இருதண்டி கமண்டலமோ நீ கேட்கலாம். தண்ணீர் 3 பிழை. ஆமா நாமும் 3 பிழை பார்த்தாய் போச்சு. இதுக்கு மேல ஆகாது. எந்த நகரம் கேட்டு பாப்போம். கேட்டுவோம். பகவானே நாளை என்ன கேட்டேன்? என்ன கேட்டீங்க நீ? அப்படி நான் என்ன கேட்டேன்? என்னமோ அந்த காவல்துறைக்கு வேலை இருக்கிறாங்களே மிலிட்டரியில. ரைட் நீங்கிறாரு அவரு. நான் யாரும் தானே கேட்டேன். எங்கிருந்து வந்தாரோ அங்கே நீங்க எதுக்கு வந்து கேட்போம். இந்த நகர் எழுந்தாருள்ள வேற வைக்கிறீரு. இந்த நகர் கிடந்தாலும் ஏதவன் நான் செய்தேன் என்ன பரியாசமா நானும் அல்ல என்ன எப்படி இன்னமும் சோதிக்கிறீர்? இவனை நம்ம சோதிக்க போறோம். சாமியாருக்கு நமக்கு என்ன இருக்குது? ஏங்க நான் மைத்துறேன் மச்சான் முறையை கொண்டாடுறான். தெரியாத மாதிரி இருக்கிறாயா? சொல்றார் என்னை அர்ஜுனன் என்று அறிந்திருந்து ஏன் பரிகாசிக்கின்றீர்? நான் பரிகாசம் பண்ணணும். அர்ஜுன மகாராஜா நெருப்பில மாத்திரமா சோதனை பண்ணி பாருங்க. சோதனை எனக்கு அங்கலட்சணம் என்ன கீபோர்டு கரமானது முட்டி கீ தொங்குதுங்க. முதுகு திருப்பு மச்சராகி இது எங்கேயோ தோட்டல கீசுங்கிறாரு. ஓட்டு மச்சராகி. சரி நாவிலே நட்சத்திரம் இருக்குதா பார்க்கலாம். யார் பார்ப்பது? போட்டு வெச்சு போயிடுங்க. வெடிக்கிறதுலடா இப்படி நாவிலே நட்சத்திரம் நட்சத்திரம் இருக்குது. இருக்குதாயா? ஆமா நீ இக்கோல கொண்டாது என்ன ஓய்மை